இன்னைக்கு டொரியான் ரொம்ப விலை குறைவா மலிவா போய்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் இன்னும் டொரியான் சாப்பிடலையோ போய் சாப்பிடுங்க. இந்த டொரியானை முன்னிட்டு ஒரு கதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. ஏன்னா நிறைய பேர் டொரியானை பத்தி வீடியோ செஞ்சிருக்காங்க. காலகட்டத்தில் டொரியான் ரொம்ப விலையா இருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த டொரியான் பிஸ்னஸ்ல காசை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேடி வந்திருப்பாங்க. உங்ககிட்டயும் வந்திருப்பாங்க. நிறைய பேர் காசும் போட்டாங்க. இருக்கிற நிலத்துல கூட நிறைய பேர் டொரியான் மரம் வச்சு டொரியான் நட்டாங்க. இன்னைக்கு வந்து டொரியான் அளவுக்கு மீறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதனால தான் விலை மலிவாயிருச்சுன்ட்டு தாய்லாந்துலேருந்து வேற டொரியானை மலேசியாவுக்கு இறக்கியிருக்காங்க. இங்க உள்ள வியாபாரிகளால டொரியானை சரியான விலைக்கு விற்க முடியாம உரத்தோட காசை கூட கவர் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய டொரியான் வியாபாரிங்க கம்ப்ளைண்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு காளாம் பூக்குற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸும் ஆளுங்க கிட்ட வந்து சில பேர் சேர்ப்பாங்க. அதை கொண்டு வந்து சேர்க்கிறவங்க தான் காசு சம்பாரிச்சுட்டு போவாங்களே தவிர அந்த பிஸ்னஸுக்கு காசு போட்டவங்க காசு சம்பாதிக்கிறது சாத்தியமான விஷயம் கிடையாது. மக்களோட ஒரு எண்ணங்களும் அப்படிதான். யாராவது ஏதாவது செஞ்சு கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்கன்னா அந்த வியாபாரத்தை நம்மளும் உடனே போய் செய்யணுமே அப்படின்னு தோணும். நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரத்தை கூட விட்டுட்டு இதுல உள்ள காசை கொண்டு போய் அதுல போட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வீணா இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். உதாரணம் சொல்லணும்னா பந்தாய் டாலாம்ல நான் முன்ன வியாபாரம் ஒர்க் ஷாப் வச்சிருக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு தொம்யாம் கடையில வந்து ஒருத்தர் கோழி வித்தாரு. ஆயாம் பக்காரு, ஒரு மலாய்க்காரவர். அவர் ஒரு நாளைக்கு கிட்ட ஒரு 700-800 கோழி வித்துருவாரு. பக்கார் பண்ணி அதுக்கு ஒரு சாஸ் கொடுப்பாரு. ரொம்ப ருசியா இருக்கும். இது பந்தாய் டாலாம்ல உள்ளவங்க அவ்வளோ பேருக்கும் அந்த கோழி வித்தவரை தெரியும். ரொம்ப ஃபேமஸானவர். அவர் ஒரு நாளைக்கு 700 கோழி கிட்ட விற்கிறத வந்து அங்க உள்ள தொம்யம் கடைக்காரவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லா தொம்யம் கடையிலுமே கோழி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு மாதிரியே ஆயாம் பக்கார் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தொம்யம் கடை முன்னுக்கும் வந்து அந்த பக்கார் பண்ற ஒரு மிஷின் கோழி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அது கிட்ட ஒரு 30 கடையில விற்க ஆரம்பிச்சோடனே சாயந்தரமா ஆகும்னா அந்த ரோடே வந்து புகையா ஆயிரும். அந்த கோழியை பக்கார் பண்ற புகையா. இது கிட்ட ஒரு வருஷம் அந்த பந்தாய் டாலாம்ல வந்து ரொம்ப ஃபேமஸா பார்க்கப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. நிறைய பேருக்கு தெரியும் என்ன இவ்வளவு பேர் கோழி ஆயாம் பக்கார் செய்யறாங்களேன்ட்டு. ஆனா அது எல்லாருக்கும் நிலைச்சி இல்லை. கொஞ்ச நாள் தான் காளாம் பூக்குற மாதிரி பூத்துச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாம் ஒரு ஆளா சாத்திட்டாங்க வியாபாரம் இல்லைன்ட்டு. ஏன்னா அதை விரும்பி சாப்பிட்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர்னா கடை அளவுக்கு மீறி வந்தோடனே அந்த 1000 பேர் தான் உடஞ்சி போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த ஒருத்தவர் போட்டுக்கிட்டு இருந்தவருக்கும் வியாபாரம் போய் மற்றவங்களும் எல்லாம் சாத்த போய் கடைசியா அந்த கோழி பாக்கார் போட்டார்ல அவரு தான் கொஞ்ச நாள் நிலைச்சி இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழி நாசிலமா விற்கிறாங்க அந்த இடத்துல. அங்க பந்தாய் டாலாம்ல உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த கடை தான் முன்ன வந்து ஆயாம் பாக்கார் இந்த மாதிரி தான் ஆசை யாரோ விட்டுச்சு. ஸோ நீங்களும் ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணத்தை தூக்கி இந்த மாதிரி யாராவது ஆசை வார்த்தைகள் பேசுறாங்கன்னு சொல்லி கொண்டு போய் பணத்தை போடாதீங்க. உங்களுக்கு எந்த வியாபாரம் தெரியுமோ அந்த வியாபாரத்துல பணத்தை போட்டு நீங்க செய்யற வியாபாரத்துல காசை சம்பாதிக்கிறதுக்கு வழி நிறைய இருக்கும். அதுல தான் வாய்ப்புகளும் இருக்கும். அதனால நீங்க செய்யற வியாபாரத்திலே பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற முயற்சியை பண்ணுங்க. அதான் வெற்றிகரமா இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம்.